ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு திரை விமர்சனத்தில் வசந்த் ரவி நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற இந்திரா திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை சபரீஷ் நந்தா இயக்கியிருக்கிறாரு. ஜேஎஸ்எம் மூவி ப்ரொடக்ஷன் மற்றும் எம்பையர் என்டர்டெயின்மெண்ட் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க. வசந்த் ரவியுடன் இணைந்து சுனில், மெஹரின் பிர்ஷாடா, அனிகா சுரேந்திரன், கல்யாண் மாஸ்டர், ராஜ்குமார் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வசந்த் ரவி திருவான்மியூரில் காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார். பணியின் போது மது அருந்திவிட்டு காவல் வாகனத்தை விபத்தில் சிக்க வைத்ததற்காக அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட, தண்டனை காலம் முடிந்தும் மீண்டும் பணிக்கு வர ஆணை வராததால் விரக்தியில் அதிகமாக குடிக்க தொடங்குகின்றார். அதனால் கண் பார்வையை இழக்க நேரிடுகின்றது. பின் விருப்ப ஓய்வு பெறும் நிலைக்கு தள்ளப்படுகின்றார் வசந்த் ரவி. அதே சமயத்தில் சென்னையில் தொடர் கொலைகள் ஒரே மாதிரி நடக்கின்றன. கழுத்தை நெரித்து இடதுகை வெட்டப்பட்ட சடலங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. ஹீரோவின் மனைவி கயலும் கொலை செய்யப்படுகின்றார். கொலைக்காரனை கண்டுபிடிக்க போலீஸ் அதிகாரியான கல்யாண் மாஸ்டர் தீவிரமாக தேட, இது நீண்டு கொண்டே செல்ல பார்வை இழந்த வசந்த் ரவி நண்பர்களுடன் சேர்ந்து கொலையாளியை பிடித்து கைது செய்கின்றார். பின் அந்த சைக்கோ கொலையாளியிடம் விசாரணை நடக்கும்போது எதிர்பாராத திருப்பமாக, எல்லா கொலைகளையும் நான் தான் செய்தேன், ஆனால் வசந்த் ரவி மனைவியை நான் கொலை செய்யவில்லை என கொலைகாரன் சொல்ல, அதன் பிறகு நடக்கும் சம்பவங்கள் என்ன, வசந்த் ரவி மனைவியை கொன்றது கொலைக்காரன் யார், எதற்காக கொலை செய்தான் என்பதே இந்த படத்தின் மீத கதை. வசந்த் ரவி கண் தெரியாதவராக போலீஸ் அதிகாரியாக சிறப்பாக நடித்துள்ளார். அழகிலும் வசீகரிப்பிலும் சிரிப்பிலும் நடிப்பிலும் கவர்கின்றார் கதாநாயகி மெஹரின் பிர்ஷாடா. நடிகை அனிகா சுரேந்திரன் சில காட்சிகளில் வந்தாலும் தனது உணர்வுபூர்வமான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். நடிகர் சுமேஷ் மூரின் நடிப்பு அருமை. சைக்கோ கொலைக்காரன் கதாபாத்திரத்தில் சுனில் சிறப்பாக நடித்துள்ளார். போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்தில் கல்யாண் மாஸ்டரும் அருமையாக நடித்துள்ளார். மற்றும் இதில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். பிரபு ராகாவின் ஒளிப்பதிவு அருமை. அஜ்மல் தக்ஷியின் இசை படத்திற்கு பெரிய பலம். சைக்கோ கொலை பற்றிய கதையை தனது திரைக்கதை மூலம் சுவாரஸ்யமாக சொல்லி வெற்றி படமாக கொடுத்துள்ள இயக்குனர் சபரீஷ் நந்தாவுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.